ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா வ்ளாகர். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மைக்குமே என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ண போகுது. உண்மைக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்களா அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. நிறைய ஷார்ட் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், என்னுடைய வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நாளாக வீடியோஸ் வந்து தொடர்ச்சி எனக்கு போட முடியல. ரமலான் மாதம் முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் சோகம் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு மீன் குட்டி வாங்கி கொண்டு வந்து தந்தார். ஏன்னா ஹஸ்பண்ட் கடைக்கு போயிடுவார், மகள் ஸ்கூலுக்கு போயிடுவா, இல்லாட்டி கிளாஸ்க்கு போயிடுவா, வீட்டில் நான் தனியாக இருப்பேன். இப்போ சுகம் இல்லாமல் இருக்கிறதால நிறைய டென்ஷன் யோசனைகள் வரும் அப்படின்றதுக்காக இந்த மீன் குட்டி வாங்கி தந்தார். நிறைய மீன் வாங்கி தந்து பெரிய பொட்டலோனில் தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே செத்து போயிடுச்சு. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ ஆசையாக வாங்கி மீனெல்லாம் செத்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 மீன், மற்ற பாட்டிலில் ஒரு 2 மீன், இவ்வளோ தான் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதில் இருந்து இந்த பாட்டிலுக்கு வந்து நான் அந்த மீன் எல்லாத்தையுமே நான் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஒரு ஜெம் பாட்டில் வீட்டில் உள்ளது. அதை ஃபுல்லாக கழுவி எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டி சிப்பிகளெல்லாம் போட்டு மணி பிளான்ட்டையும் வச்சு அந்த மீன்களை நான் அதில் போட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 மீன் இருக்குது. இந்த பாட்டிலில் வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணலை, இன்னும் கழுவலை. அதுதான் தண்ணி கொஞ்சம் ஒரு ஜாதி மங்கல் மாதிரி இருக்குது. உள்ளுக்கு 2 மீன் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் வந்து அதுலேயும் நான் மணி பிளான்ட் போட்டு தான் நான் வளர்க்குறேன். ஏன்னா மணி பிளான்ட் வளர்க்குறது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இந்த டேபிளில் இருந்து தான் நான் மார்னிங் டீ குடிக்கிறதா இருக்கட்டும், ஈவினிங் டீ குடிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஃபோன் பேசுகிறதா இருந்தாலும், எடிட் பண்ணுறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த டேபிளில் தான் நான் அதிகமாக நான் இருக்கிறது இந்த இடத்துல தான். அதனால தான் என் கண் முன்னாடியே இந்த மீன் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டேபிளுக்கு மேலேயே இந்த பாட்டிலை நான் வச்சுருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எனக்கு அதே பார்த்துட்ருக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன். உண்மைக்குமே மனதுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுகளை பார்த்துட்டு இருக்கும்போதே மனதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல், ஏதோ ஒரு கவலை நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு மனதுக்கு ஒரு பெரிய ஒரு நிம்மதி கிடைக்குது. உண்மைக்குமே எங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு மருந்து இந்த மீன்களாக இருக்கலாம். உண்மைக்குமே அந்தளவு தான் எனக்கு தோணுது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுவும் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ஆசையாக வாங்கி தந்தார்னு அப்படின்னு சொல்லிக்கிட்ட ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக இந்த மீன்களை நான் வளர்த்துட்ருக்கேன். அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய ஃபிஷ் டேங்க் வச்சு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அளவுக்கு இடம் வசதி எங்கள் வீட்டில் பத்தாது. அதனால தான் இப்படி நாங்கள் வளர்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் வளர்க்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. நிறைய ஆசைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் ஹைராக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் துவா செஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க. அவங்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே தேங்க்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். 2000 சப்ஸ்கிரைபர் நாங்கள் ரீச் பண்ண போகிறது வந்து உண்மைக்குமே நான் எதிர்பார்க்கல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வீடியோஸை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல நல்ல வீடியோஸ் நான் போடுறதுக்கு நான் பார்ப்பேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு வித்தியாசமான ஒரு வீடியோவோட கண்டிப்பாக உங்களை நான் சந்திப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.